வணக்கம். நாம எதை மதிக்கிறோமோ அதுதானா நம்ம உலகமா மாறுது? வாங்க ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானம்ங்கிற புத்தகத்துல இருந்து இந்த ஆழமான கேள்விக்கு விடை தேடலாம். முதல்ல ஒரு முக்கியமான கேள்வி. உங்க சந்தோஷத்துக்கும் சரி, உங்க துக்கத்துக்கும் சரி, உண்மையான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அது வெளியில இருக்கிற ஒரு பொருளா? இல்ல உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு எண்ணமா? இந்த கேள்விதான் நம்மளோட இன்னைய சிந்தனையோட தொடக்க புள்ளி. நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒன்ன தேடி ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? மதிப்புள்ள ஒன்ன தேடி. அது பணமா இருக்கலாம், புகழா இருக்கலாம், இல்ல உறவுகளா இருக்கலாம். இந்த தேடல் தான் நம்மளை இயக்குற ஒரு பெரிய சக்தி. சுவாமி சித்பவானந்தர் இது எவ்வளோ அழகா சொல்றார் பாருங்க. நாம எதை உயர்ந்தது மதிப்புள்ளதுன்னு நினைக்கிறோமோ அதை நோக்கியே நம்ம வாழ்க்கை மொத்தமும் நகருது. இதுல மாற்று கருத்தே இல்ல. சரி, இப்போதான் நம்ம ஒரு முக்கியமான கட்டத்துக்குள்ள நுழையிறோம். நம்ம உணர்ச்சிகளோட உண்மையான மூலம் நம்ம நினைக்கிற இடத்துல இல்லன்னா அப்போ அது எங்கதான் இருக்கு? இந்த தியானம் நம்மள அந்த மூலத்தை தேடி கூட்டிட்டு போகுது. இது கேட்கறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம். அதாவது சந்தோஷத்தையோ துக்கத்தையோ இயல்பாகவே உருவாக்கக்கூடிய சக்தி எந்த ஒரு பொருளுக்கோ இல்ல எந்த ஒரு சம்பவத்துக்கோ கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்போ நாம அனுபவிக்கிற இந்த உணர்ச்சிகள்லாம் எங்கிருந்து வருது? வெளி உலகம்ங்கிறது ஒரு ஸ்டேஜ் மாதிரி. அங்க பொருள்கள், சம்பவங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா இன்பம் துன்பம்னு சொல்றோமே, அந்த உணர்ச்சிகளை தயாரிக்கிற தொழிற்சாலையே நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு. இது ஒரு மேஜிக் மாதிரி தான். நம்ம மனசு உருவாக்குற உணர்ச்சிய நம்ம வெளியில இருக்கிற பொருள் மேல ஏத்தி வச்சு பாக்குறோம். ஒரு புது ஃபோன் வாங்கினா வர்ற சந்தோஷம் அந்த ஃபோன்ல இல்ல, நம்ம மனசு தான் அந்த சந்தோஷத்தை உருவாக்கி அந்த ஃபோன் மேல அதை ப்ரொஜெக்ட் பண்ணுது. மனசுதான் எல்லா உணர்ச்சிகளுக்கும் மூலம்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா அது நம்ம கையில ஒரு மிகப்பெரிய சக்திய கொடுக்குது. அது என்ன சக்தி? வாங்க பார்க்கலாம். இதுதான் இந்த தியானத்தோட முக்கியமான புள்ளி. இந்த ஒரு வரிய நல்லா உள்வாங்கி பாருங்க. இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு பொருளுக்கும் நம்ம மனசு கொடுக்கற மதிப்பை தவிர அதுக்குன்னு தனியா எந்த மதிப்பும் கிடையாது. தங்கம்ங்கிறது வெறும் ஒரு உலோகம். நம்ம மனசுதான் அதுக்கு பொக்கிஷம்ங்கிற மதிப்பு கொடுக்குது. இத 3 விஷயமா சுருக்கமா சொல்லலாம். 1, இந்த உலகம் ஒரு வெற்று கேன்வாஸ் மாதிரி, அது நியூட்ரல். 2வது, உங்க மனசுதான் ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி, அதுக்கு வண்ணம் தீட்டுது. 3வது, நீங்க தீட்டுற வண்ணம் தான் உங்க உலகமா உங்களுக்கு தெரியுது. ஓகே, இப்போ மனசுதான் மதிப்பை உருவாக்குதுன்னு புரிஞ்சிருச்சு. இந்த சக்தியை நாம அடுத்து எப்படி பயன்படுத்த போறோம்? எங்க கொண்டு போக போறோம்? இப்போ உங்க கையில ஒரு சூப்பர் பவர் இருக்கு. எதற்கு வேண்டுமானாலும் மதிப்பு கொடுக்கிற சக்தி. அப்படி இருக்கும்போது இந்த சக்திய நீங்க எதுக்கு பயன்படுத்த போறீங்க? நிலையற்ற பொருட்கள் மேலையா, இல்ல நிலையான ஏதோ ஒண்ணு மேலையா? சுவாமி சித்பவானந்தரே இதுக்கு ஒரு அழகான வழிய காட்டுறாரு. இந்த பிரார்த்தனை வழியா நம்ம மதிப்பிடும் சக்திய மிக உயர்ந்த ஒரு விஷயத்து மேல திருப்பலாம். இறைவா, மத்த எல்லாத்தையும் விட உன்னையே நான் பெருசா மதிக்கிற தன்மையை எனக்கு குடுங்கிற இந்த வேண்டுதல் நம்ம பார்வையே மாத்திடும். ஆனா நம்ம தேடல் இதோட முடியல. இந்த மதிப்பீடுதலுக்கே ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையையும் தாண்டி ஒரு நிலையை நோக்கி தாயுமானவர் நம்மள கூட்டிட்டு போறார். தாயுமானவரோட இந்த வரிய கேளுங்க, எவ்ளோ ஆழமானது. அவர் இறைவனை எப்படி கூப்பிடுறாருன்னா, வார்த்தைகளாலோ மனசாலோ மதிப்பிடவே முடியாதவரே அப்படின்னு சொல்றார். இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம மனசு ஒரு பவர்ஃபுல் கருவிதான், சந்தேகமே இல்ல. ஆனா அந்த கருவியால அளக்கவே முடியாத சில உண்மைகளும் இருக்கு. சில விஷயங்களை நம்ம மனசால மதிப்பிட முடியாது, அதை உணர மட்டுமே முடியும். அப்போ கடைசியா இந்த கேள்விய உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன். உங்க மதிப்பீடுகள் தான் உங்க உலகத்தை உருவாக்குதுன்னா, நீங்க எதை மதிக்க போறீங்க? நீங்க வாழ போற உலகத்தை நீங்க எப்படி உருவாக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க.